அடுத்ததாக மிகப்பெரிய பிரச்சனை இந்த சமுதாய பணியிலே ஏழைகள், இங்கே அந்த பிரச்சனை இல்லாவிட்டாலும் முதியோர், ஏழைகள், இந்த பிரச்சனைகள் இப்பொழுது மிக பயங்கரம். யாழ்ப்பாணத்தில் பல முதியவர்கள் இன்றைக்கு ஆதரவற்ற நிலையிலே இருக்கிறார். ஏனைய மதத்தவர்கள் எல்லாம் அதற்கு தயாராக இருக்கிறார். ஏனைய மத நிறுவனங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். இங்கிலாந்திலே எவ்வளவோ கிறிஸ்தவ தேவாலயங்கள் புடவக் கடைகளுக்கும் சைவ கோவில்களுக்கும் சாப்பாட்டு கடைகளுக்கும் குத்தகைக்கு கொடுத்து விட்டு அந்த நிதியை எடுத்து 3ஆம் மண்டல நாடுகளுக்கு அனுப்புகிறார். அப்போ எனக்கு நிறைய நண்பர்கள் பாதிரிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவருடைய கூட்டங்களுக்கு சிலவற்றுக்கு என்னை அழைப்பார்கள். நான் போவேன், நட்பாக கேட்பேன். எங்களுக்கு குறை இல்லை. எங்களுடைய மிஷன் ஒழுங்காக பணம் அனுப்புகிறார். எங்களுடைய அமைப்புகள் எங்கும் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விவரங்களை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே வன்னி பெருநில பிரச்சனைக்கு 300 பிள்ளைகளை பாதிரியார் போய் அங்கே வவுனியாவிலே முகாமிலே 300 பிள்ளைகளை 3 பஸ்ஸிலே கொண்டு வந்தார். பெரும்பாலான பிள்ளைகள் சைவ பிள்ளைகள், அவங்க கொண்டு வந்தார்கள். நான் போய் செயின்ட் ஜான்ஸ் பிள்ளைகளை எல்லாம் சந்தித்தேன். ஆனால் நல்லொரு திட்டமிடல் இருந்தது. என்னவென்றால், உலகம் முழுக்க அவர்கள் விடுகிறதுக்கு இடையில அந்த பிள்ளைகள் பற்றிய படம், இவ்வளவு பிள்ளைகளை நாங்கள் செயின்ட் ஜான்ஸ்ல சேர்க்க வந்திருக்கோம். நானே பார்த்து இன்டர்நெட்ல திகச்சேன். பிறகு ஒரு அமெரிக்காவில் இருக்கிற நண்பன் சொன்னான், இப்ப நாங்கள் நிறைய கட்டில் ஏற்றி அனுப்பி இருக்கிறோம், கொண்டு வந்து அடுக்கி இருக்கிறார். எங்களுடைய எங்களுடைய சமுதாய பணி என்பதெல்லாம் நாங்கள் ஏதாவது ஒன்றை பொறுப்பேற்று காலங்காலமாக அந்த பொறுப்பை நல்ல முறையிலே செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் ஒரு பொறுப்பையாவது எந்த ஒரு நிறுவனமும், எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு சமயம் சார்ந்த நிறுவனமும் தன்னுடைய சமுதாய பார்வை என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும். அதை செய்யுங்கள். இங்கே எல்லாம் காலப்போக்கிலே நான் சொல்லக்கூடியது, இந்த கோயிலே இங்கே ஒரு முதியோர் இல்லத்தை தோற்றுவிக்க வேண்டும் எதிர்காலத்தில். அப்படி செய்யுங்கள். கோயிலுக்கு அருகிலேயே கோயில் ஒரு நல்ல நவீன வசதியுடைய ஒரு முதியோர் இல்லம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். முதியோர் கண்மூடும் மட்டும் நான் என் கடவுளோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இருப்பார். கட்டாயம் பிள்ளைகள் நான் பராமரிக்க வேண்டும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. பிள்ளைகள் நான் பெற்றாரை பராமரிக்க வேண்டும். பகல் பொழுதிலாவது அவர்கள் நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். அந்த முயற்சி போல இன்றைக்கு இந்த முயற்சி இங்கே இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு தேவைப்பட்டு விட்டது. எங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சிவபூமி அறக்கட்டளையினால் இளநீ ஏற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுக்கிறோம். கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஜெயக்குமாருடைய வேண்டுகோளுக்கு அமைய ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு சிவபூமியிலிருந்து 50 இளநீ 55 இளநீ, இன்றைக்கு எத்தனை பேஷண்ட்ஸ் என்று இளநீ கொண்டு போவோம். அங்கு கியூமோதெரபி கொடுத்தவர்கள் மிக கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்கு இளநீ கொடுக்கிறோம். ஒரு காலம் நானும் வண்டில் இளநீ ஏற்றி கொண்டு போய் கோயில்ல அபிஷேகங்களுக்கு இறக்கினோம். இப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு இளநீ இறக்கிறேன் கோயில்ல இருந்து கொண்டு. அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த நூற்றாண்டுக்கு எது அவசியம் தேவைப்படுகிறதோ அதை ஆண்டவர் பேரால் செய்யும். அது போல சில மாற்றங்களை இந்த நூற்றாண்டிலே உலக அரங்கிலே நாங்கள் செய்யாவிட்டால் எங்கள் பிள்ளைகள் எங்களை ஏற்க மாட்டார்கள் என்பது தெளிவு. அந்த தெளிவை நீங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று மன்றாட்டமாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அதற்கு பொருத்தப்பாடுடைய திட்டமிடலை கட்டாயம் உங்களுடைய சமயம் சார்ந்தவர்கள் செய்ய வேண்டும். அந்த முயற்சிகளை பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் சில முயற்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். சைவ சமயத்தின் பேரால் ஒரு ஆம்புலன்ஸ் யாழ்ப்பாணத்தில் ஓட வேண்டும் என்று நான் கடும் முயற்சி செய்து எல்லா ஏனைய மத அமைப்புகளிடமும் ஆம்புலன்ஸ் இருந்தது. நல்ல முயற்சி செய்து அகில இலங்கை இந்து மாமன்றம் எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி யாழ்ப்பாணத்துக்கு தந்தது. எத்தனையோ நோயாளியை யாழ்ப்பாணத்துக்கு அந்த நேரம் கொழும்புக்கு கொண்டு வந்து இப்போ உள்ளூருக்கு ஓடிக்கொண்டிருக்கு. அதுல சிவலிங்கம் ஒட்டி கிடக்கு, அதுல நந்தி கொடி பறக்குது.
கோயில் திருவிழாவுக்கு கொண்டே விடுகிறோம். திருக்கேதீஸ்வரத்தில் சிவராத்திரியை கொண்டே விடுறோம். அங்கே ஒரு ஆள் மயங்கி விழுந்தா ஏற்றுக்கொண்டு. அப்போ பார்க்க இந்த நூற்றாண்டுக்கு இது பொருத்தமா பொருத்தம் இல்லையா? அப்போ ஒரு ஆள் எலி வாகனம் செய்தா, ஒரு ஆள் யானை வாகனம் செய்தா குதிரை வாகனம் செய்தா சோடி குதிரை வாகனம் வெற்ற குதிரை வாகனம் இப்படி ஆடாது. நாங்கள் செய்திருக்கிற குதிரை இன்னும் உசாராடு. செய்யுங்கோ, சுவாமிக்கு வாகனங்கள் செய்யுங்கோ, போட்டிக்கு செய்யாது. மனிதர்களோடு தொடர்புபடுத்தி தெய்வங்களையும் திருப்திப்படுத்தி யுகத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய திசையை நாங்கள் திருப்ப வேண்டும். அதற்கான முயற்சி தான் இன்றைக்கு தேவை. இதை திட்டமிடுவதற்கு பல சமய நிறுவனங்கள் எல்லாரும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டமிடல் உண்மையிலே நான் என்னுடைய நண்பர்களிடத்திலே கேட்பது, வத்திக்கான் 21ஆம் நூற்றாண்டுக்கு திட்டமிட்டிருக்கிறார். பௌத்தர்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கு திட்டமிட்டு விட்டார்கள். இஸ்லாமியர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள், இத்தனை கோடி மக்களை நாங்கள் மதம் மாற்றுவோம், இஸ்லாம் மதம். விஞ்ஞானிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள், இந்த நூற்றாண்டிலே புற்றுநோய்க்கு விரைவிலே மருந்து கண்டுபிடிப்போம். விஞ்ஞானிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள், கடலுக்குள்ள ஏராளமான உணவு பொருட்கள் இருக்கின்றது, எத்தனையோ தாவரங்கள் இருக்கின்றது, அதை வலித்து கொண்டு வந்து தாவர போசனைகளாக இந்த உலகத்தை பார்க்கும். பில் கிளின்டன் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. அவர் ஒரு அமைப்பு உருவாக்குகிறார், பியோ வெஜிடேரியன். அடிக்கடி தொலைக்காட்சியில வாரார் பியோ வெஜிடேரியன் என்ற நன்மை என்ன. அதை பற்றி ஒரு நாள் சொல்லுகின்ற போது அவர் எங்களுடைய மதத்தை பற்றி சொன்னார். லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவிலே சுத்த சைவ போசனமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் அந்த தொகை பெருகிக் கொண்டிருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் சொல்கிறார். 21ஆம் நூற்றாண்டிலே சைவ மக்களாகிய நாங்கள் என்ன ஆயத்தம் செய்திருக்கிறோம், என்ன திட்டமிட்டிருக்கிறோம், என்ன ஒழுங்குகள் செய்திருக்கிறோம் என்று கேட்டா பூச்சியமாக என்ன நாங்கள் 4 5 சிதறி கொண்டிருக்கிறோம். ஒழுங்கு இல்லை. இந்த நிலையை மாற்றுங்கள், கற்றோர்களாகிய நீங்கள் மாற்றுங்கள். இன்னும் அழகான கோயில்கள் ஆஸ்திரேலியாவிலே கட்டப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற இந்து கோவில்கள், இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேரும். எல்லா அமைப்புகளையும் நீங்கள் அழையுங்கள், ஒன்று சேருங்கள், ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்தியாவை இல்லை தமிழ்நாட்டை மட்டும் சேர்ப்போம், கேரளாவை கலைப்போம், அவைய வேண்டாம். எல்லாரையும் சேர்த்து ஒரு அமைப்பு புரிம்பா இயங்கட்டும், கோயில் புரிம்பா இயங்கட்டும். எல்லா இந்துக்களுடைய பெரிய ஒரு சாம்ராஜ்ய அமைப்பை உருவாக்கும். ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இஸ்லாமியர்கள் நல்ல திட்டமிடல். இன்றைக்கு மட்டக்களப்பிலே கிழக்கிழங்கையிலே 2 பல்கலைக்கழகம், 2 பல்கலைக்கழகத்திலும் நிறைய பேர் யார் படிக்கிறார்கள் தான் இஸ்லாமிய மக்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை தனியாக உருவாக்கி விட்டார்கள். அந்த பல்கலைக்கழகத்திலே அரபு ஒரு மொழி, இஸ்லாம் ஒரு மொழி, இன்னும் ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மாணவர் வரலாம். எங்களுடைய மாணவர்களுக்கு, எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய சமயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒன்றுமே விளங்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயே சயின்ஸ்கிரிட் மூடக்கூடிய நிலையில வந்துவிட்டது. 3 பேர் இந்த படிக்கிறவர்கள். இந்து நாகரிகத்தை சிறப்பா படிக்கிறவர்கள் தொகை காவாசியாகும். 240 பேர் இருந்த தமிழ் சிறப்பு பட்டம் பெறுகின்ற அந்த மாணவர்களுடைய தொகை 22 ஆகும். அதை விட்டு போறார். ஆனா இஸ்லாமியர்கள் நல்ல திட்டமிடல் செய்து தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நிறைந்த பயிற்சிகள் கொடுத்து அரபு நாடுகளை பிடித்து அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஆம்புலன்ஸ் இருக்கிறது. ஒரு மாணவன் மயங்கினா கொண்டு போறது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 5 நேர தொழுகை நடக்கும். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அராபிய மகாநாடு நடக்கும். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஈச்ச மரங்கள் அரபு நாடுகள் கொண்டு வந்து உயிரோடு நட்டிருக்கிறது. சென்ற வாரம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விழா நடைபெற்றது, பட்டமளிப்பு விழா. பாருங்கள்,
மிக துன்பம் பாருங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா சில மாதங்களுக்கு முதல் நடைபெற்றது. மிக துன்பம். இந்த ஆண்டு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே பல்கலைக்கழகம் தொடங்கின காலம் தொடக்கம் சாமரை, கொடி, குடை, ஆலவட்டம், வேந்தருக்கு குடை பிடித்துக் கொண்டு வருவார்கள். ஒரு உயர்ந்த பாரம்பரியத்தை பேராசிரியர் வித்யானந்தன் ஆரம்பித்து வைத்தார். இந்த வருஷம் ஆரோ அதுக்குள்ள உள்ளிட்டு இதெல்லாம் கொடி கொடி ஆலவட்டம் எல்லாம் சும்மா அடிமைப்படுத்துற வீரர் எல்லாத்தையும் நிப்பாட்டும் கொண்டு சும்மா போனார். பேராதனை பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழா, கண்டிய நடனம், அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் முன்னாலே அந்த காட்சியோடு நடக்குது. கொழும்பில பல்கலைக்கழகம், யாழ்ப்பாணத்திலே ஆரோ இதுக்குள்ள பல்கலைக்கழகத்துக்கு உள்ளிட்டு இந்த கொடி கொடி ஆலவட்டம் எல்லாம் தேவையில்லாத விளையாட்டுகள் அதை நிப்பாட்டுங்க. எனக்கும் பட்டம் தந்தார்கள். எனக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் தந்தார்கள், மிக குறைந்த வயது. நான் பல்கலைக்கழகத்திலே பேரவையிலே கவுன்சிலே இருந்தேன், இப்ப இல்லை. ஆனால் துடித்து போனேன். அந்த செய்தி கிடைத்த உடனே துடித்து மறுநாளே போய் உபவேந்தரோட சண்டை பிடித்தேன். உபவேந்தர் மன்னிப்பு கேட்டேன். எழுத்தில் எழுதி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நடுவில் நந்தி போட்டு லட்சணை அமைத்து பேராசிரியர் கைலாசபதி எவ்வளவு திட்டமிடலை செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சிவபெருமானுடைய பெயராலே இருந்த பரமேஸ்வரா கல்லூரியை தானமாக கொடுத்து உருவான். அந்த பல்கலைக்கழகத்தில கொடி குடை ஆலவட்டம் எல்லாம் இந்த முறை பட்டமளிப்பு நிப்பாட்டி விரைவாக எங்களுடைய பண்பாட்டை கைய விடுவது வேறு ஆட்களாலே அல்ல, நாங்கள் எங்களாலேயே. இந்த நிலையை மாற்றுவதற்கு இப்பொழுதெல்லாம் இந்தியாவிலே வடநாட்டிலே இந்து பல்கலைக்கழகங்கள் இருக்கு. வாரணாசியிலே இந்து பல்கலைக்கழகம் நல்ல காரியம் செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு இந்து பல்கலைக்கழகம் இன்றைக்கு இல்லை. பேரூர் ஆதீனம் ஒரு பல்கலைக்கழக கல்லூரி வைத்திருக்கிறார்கள். ராமகிருஷ்ண மிஷன், விவேகானந்தா அகாடமி என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மற்ற பல்கலைக்கழகம் எல்லாம் இன்றைக்கு இந்து ஆராய்ச்சி துறையிலே அவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும், அமெரிக்காவிலே இந்து ஆராய்ச்சி துறைக்காக கோடிக்கணக்கான பணத்தை அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய மக்கள் செலவழித்து ஒரு பல்கலைக்கழகத்திலே இந்து ஆராய்ச்சி நடைபெறுகிறது. அவர்கள் விண்ணப்பம் கோருகிறார்கள். புலமை பரிசு திட்டத்திலே உலகத்திலே எந்த பாகத்தில் இருக்கிறவரும் இந்து ஆராய்ச்சிக்கு வருவார். இந்த இந்து ஆராய்ச்சி கூட எதிர்காலத்திலே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நீங்கள் எல்லாம் இங்கு இருக்கின்ற பல்கலைக்கழகங்களோடு எல்லாம் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி ஒரு இந்து ஆராய்ச்சி பீடத்தை உருவாக்குவதற்கு திட்டமிடுங்கள். அந்த இந்து ஆராய்ச்சி பீடம் இப்பொழுது இஸ்லாமிய பீடம், ஆராய்ச்சி பீடம் இலங்கையிலே நிறுத்திவிட்டார். அவர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. பௌத்தர்களுக்கு இலங்கையிலே 2 பல்கலைக்கழகம் எத்தனையோ வருடங்களுக்கு முதல் வித்தியோதய வித்தியலங்கார பல்கலைக்கழகம் பிரவீனா முறையிலே பௌத்த மதத்தை பற்றிய ஆராய்ச்சிக்காக திறந்தார். அந்த பல்கலைக்கழகம் தொடங்குகிற போது அந்த பல்கலைக்கழக ஆணைக்குழுவிலே எவ்வளவோ இந்துக்கள் இருந்தார். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு இந்து ஆராய்ச்சி நிலையம் இல்லை. இந்து பௌத்தர்களுக்கு 2 பல்கலைக்கழகம் அந்த கடமையை செய்கிறது. எனவே ஆஸ்திரேலியாவிலே நீங்களும் எங்களை பார்த்து யாழ்ப்பாணத்து கோயில் பூசை வழிபாடு, யாழ்ப்பாணத்து சண்டை இதெல்லாம் எங்கும் தொடராமல் நான் சொல்லக்கூடியது என்றால் ஒரு அறிவுபூர்வமான உங்களால் நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு ஆய்வு ரீதியான, ஒரு ஆராய்ச்சி ரீதியான எளிய தலைமுறையை எப்படி நாங்கள் உள்வாங்கலாம் என்ற சில நுணுக்கங்களை நீங்கள் கையாண்டு வெற்றி பெற்று அதை ஏனைய புலம்பெயர்ந்த நாடுகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து அந்த நடைமுறைகளை உருவாக்காவிட்டால் மிகப்பெரிய கஷ்டங்களை எதிர்கால சந்ததி சந்திக்கும். அதே நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் இந்து ஆராய்ச்சி துறையிலே பல்கலைக்கழகத்திலே மேற்கொள்ளக்கூடியதாக உலகம் பூர்வமும் இருக்கின்ற இந்த இந்து சமயம் பற்றிய ஆய்வுகள் ஆங்கிலத்திலே ஆராய்ச்சி நடைபெறுகின்ற இடங்கள் எல்லாம் வெப்சைட்டிலே இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அவற்றை எல்லாம் கண்டுபிடித்து கொடுத்து நீங்கள் அதில் உருவாகும்.
இந்தியாவிலே வடநாட்டிலே நடைபெறுகிற மகா நாடுகளுக்கு இந்த கோயிலை சார்ந்த அறங்காவலர்கள் போய் வர வேண்டும். எங்கெல்லாம் மகாநாடு நடைபெறுகிறதோ அங்கே ஒரு அங்கத்துவம் கேளுங்கள். அப்படித்தான் ஏனைய மதத்தவர்கள் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி ஒன்றுபட்டு இவ்வளவு காரியம் செய்கிறார். நாங்கள் குறுகி குறுகி போவோமே, ஆனால் இந்த நூற்றாண்டுக்கு பொருத்தமில்லை. எனவேதான் பெரியோர்களே, தாய்மார்களே, சிறியவனாகிய யான் புத்தி சொல்லுகிறேன் என்று என்னை கூவியாதீர்கள். என்னுடைய அறிவு கட்டிய சில விடயங்களை சொல்லி இருக்கிறேன், அவற்றை கருத்தில் கொள்ளுங்கள். இங்கே இருக்கின்ற சான்றோர்கள் எவ்வளவோ நல்ல திட்டமிடலை செய்யலாம் என்பதை கூறி, இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தப்பாடுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, இளைய தலைமுறையை இணைப்பதற்கு புதிய யுக்திகளை கையாண்டு அவர்களை கொண்டு வந்து சேருங்கள். இங்கேயே சிறுவர்களுக்கான, அவர்கள் தங்களுடைய மொழியிலே அவர்கள் விளையாட, அவர்களுக்கான சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்கள். நான் அப்படியான நிகழ்ச்சிகளை சிங்கள மக்கள் உருவாக்கி கீரிமலைக்கு வருகிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சியை பார்த்தேன். கொழும்பிலே இருக்கின்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல் அவர்கள் இப்பொழுது சுற்றுலாவுக்கு வருவார்கள். கீரிமலையிலே சிவபூமி மடம் என்று நாங்கள் கட்டியிருக்கின்ற மடத்திலே வந்து அவர்கள் ஒரு மணித்தியாலம் இந்த மடத்தை தர முடியுமா என்று கேட்பார். நான் சொல்லுவேன், இங்கே கோயில் இருக்கிறது, கும்பிடலாம், தியானம், இதுதான் எங்கள், நாங்களும் அதற்குரிய பயிற்சிக்காக வந்திருக்கிறோம் என்பார்கள். கொஞ்ச நேரம் அவர்கள் தங்களுடைய மத காரியங்களை என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கூட தங்களுடைய மத வழிபாட்டினுடைய ஒழுங்குகளை பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே போதித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள், பாய்களை சுத்தினார்கள், நிலத்தை கூட்டினார்கள், தாங்கள் தண்ணீர் குடித்த குவளையை கழுவினார்கள், எல்லாம் ஒழுங்காக பேணிவிட்டு போனார். அதே நேரத்திலே எங்களுடைய சமயம் சார்ந்த எங்களுடைய பிள்ளைகள் வந்தார்கள். ஒவ்வொரு பாடசாலைகளில் இருந்து வந்தார்கள். பாயை ஒருவர் இழுத்து கொண்டு இன்னொரு இடத்துல போட்டார், கதிரி ஒருவர் போட்டார், வெளியில போட்டார், கடலையை சாப்பிட்டு பைய போட்டார். இதுதான். அப்போ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்ற முறைகளிலே தான் தங்கி இருக்கிறது. எனவே அன்பர்களே, அருமருந்தாக இருக்கின்ற குழந்தைகளை எங்கள் சமயத்தை காப்பதற்கு, எங்கள் சமயத்துக்குள்ளே இருக்கிற பொக்கிசங்களை விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துங்கள். கோயில்கள் தோறும் இந்த நவீன சில யுக்திகளை கையாளுங்கள். இன்று பிரசங்கம் முடிந்து விட்டால் இனி ஒருவர் வரும் மட்டும் பிரசங்கம் என்று இதற்காமல், இங்கே இருக்கின்ற சான்றோர்கள் கோயில்களிலே 5 நிமிடமாவது வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு நற்சிந்தனை. அது மட்டுமல்ல, மகாபாரதம், ராமாயணம் போன்ற இவ்வளவு விடயங்கள் இந்த மேடையிலே பெரிய திரையிலே காட்டி இவ்வளவு தொடரை எவ்வளவு பேர் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அத்தகைய சில மாற்றங்களை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறையிடம் அப்படி கையளிக்கின்ற போது அது இன்னும் ஒரு படி வளரும் என்று கூறி எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து, பொறுமையாக 3 நாளும் இந்த உரியை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, நீங்கள் எல்லா அன்பர்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய இந்த பக்தியை, இந்த பண்பாட்டை நான் போற்றுகின்றேன்.